வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். என்னதான் ஒரு கதாநாயகி சினிமாவில் அறிமுகமாகும்போது அவங்க வெறும் அழகு மட்டும் இருந்தால் பார்த்தாது, அவங்களுடைய நடிப்பு, எக்ஸ்பிரஷன் எல்லாமே மக்களிடையே கொண்டு சேரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நடிகை என்று பெயர் எடுக்க வேண்டுமானால் அவங்க என்ன ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை சிறப்பாக நடித்து காட்ட வேண்டும். அப்படி நடித்து காட்டால் மட்டும்தான் மக்கள் மத்தியில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்துப்பாங்க. அப்படி தமிழ் சினிமாவில் சொல்ல போனோம்னா ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் இவங்க நடிப்பின் மீது ஆசையால் இவங்க உச்சத்தில் போவாங்க. அப்படி ஒரு நடிகைக்கு கடைசி வரைக்கும், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க பிணமாகவே நடிப்பது ஒரு சவாலான கதாபாத்திரம் தான். இப்போது பார்த்தீங்கன்னா அந்த நடிகை ஒரு படத்தில் நடித்த அனுபவத்தை பற்றி பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டியில் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சோகமான கதைகளையும் பற்றி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நடிகையுடைய பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அவங்க அந்த படங்களை பற்றி நிறைய அனுபவங்களை பற்றி பேசியிருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த நாகேஷ் சமுத்திரக்கனி வரிசையில் படம் முழுக்கவே பிணமாக நடித்த நாயகினா இவங்க ஒருவங்க மட்டும்தான். திரையுலகை பொறுத்தவரை உயிரிழந்த சடலமாக நடிக்க வேண்டும் என்றாலே பொதுவாக பிரபல நடிகைகள், அதுவும் இளம் நடிகைகள் ரொம்பவே தயங்குவாங்க. இந்த நடிகைக்கு பார்த்தோன்னா காரணம் இறப்பது போன்ற காட்சிகள் இருந்தால் கதாபாத்திரம் பலமாக இருக்காது என்கிற எண்ணம் பலருக்குமே உண்டு. அதிலும் படம் முழுக்க பிணமாகத்தான் நடிக்க வேண்டும் என்றெல்லாம் எப்படி இருக்க முடியும்? ஒரு சில நடிகர்கள் இதற்கு யோசித்து பார்ப்பாங்க. அப்படி நிறைய நடிகர்கள் ஆரம்பத்தில் சினிமாவில் வருவதற்கு முன்பு சில நடிகை மட்டும்தான் அந்த கதாபாத்திரத்தில் ஏற்றுக்கொள்வாங்க. சில பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தமிழ் சினிமா பொறுத்தவரை மகளிர் மட்டும் படத்தில் நடித்த நாகேஷ் அப்படித்தான் நடித்தார். அதன் பின்பு 7 படத்தில் சமுத்திரக்கனி பெரும்பான்மையான காட்சிகள் பிணமாகத்தான் நடித்து பாராட்டுகளை பெற்றார். இந்த வரிசையில் தற்போது நாயகி ஒருவங்க நடிச்சிருக்காங்க. மார்ச் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை யமகாதேவி படத்தின் நாயகியுமான ரூபா குடுவையூர் இப்படத்திற்கு 20 நாட்கள் பிணமாக நடித்துள்ளதாக தெரிவித்திருக்காங்க. ஆந்திராவைச் சேர்ந்த ரூபா தெலுங்கில் உமா மகேஸ்வரா உக்ரா ருபஷா படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமாகி சிறந்த நடிகைக்கான சைமா விருதையும் வென்றாங்க. யமகாதி படத்தின் கதையை கேட்டதுமே பிடித்து போக உடனே நடிக்க ஒப்புக்கொண்டதாக தெரிவித்திருக்காங்க. இது குறித்து ரூபா பிணமாக நடிப்பதற்கு அந்த கதாபாத்திரத்தின் போராட்டமான வழக்கையும் பேசப்பட்டிருக்காங்க என கூறியிருக்காங்க. இந்த படம் எனக்கு வெளியாகும் போது எனக்கு ஒரு நல்ல பெயரே கிடைக்கும். இந்த படத்தில் நான் பிணமாக நடித்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுகிறேன் என்று அவங்களே அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.